இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க, அவ்வளோ அழகா இருக்குது. ஐரோப்பாவில் இருக்கிற மிக செழிப்பான நாடு, மிக பணக்கார நாடு லக்சம்பர்க். அங்கே தான் இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டை லிட்டில் சுவிட்சர்லாந்து அல்லது ஐரோப்பாவின் இதயம் என்று எல்லாருமே அழைப்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இது புகழ் பெற்றது. இங்கே பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக அருமையாக இருக்குது. அவ்வளோ அழகான காட்சி, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் இதெல்லாம் லக்சம்பர்க்லாம் இருக்குன்னு. இந்த ரெயினை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெயின் இல்லை, ட்ராம்பே இவ்வளோ ஓடையாக இருக்குது. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழு காணொலியை பார்க்க போகிறோமாங்க. சரி வாங்க, நாங்கள் இன்றைக்கி சுவிஸில் இருந்து டிரெக்டாக அப்படியே லண்டன் போய் கொண்டிருக்கிறோம். லண்டனுக்கு போகிற வழியில் தானே இந்த லக்சம்பர்க்ன்ற ஒரு மிக பிரபல்யமான லிட்டில் சுவிட்சர்லாந்து என்று சொல்லுவாங்க, அல்லது ஐரோப்பாவின் இதயம் என்று கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வடிவாக இருக்கும். சுவிஸை எவ்வளோ பேர் நீங்கள் அவ்வளோ வடிவான நாடோ அதை மாதிரி இந்த லக்சம்பர்க் அவ்வளோ அழகு. இது பாருங்க, லக்சம்பர்க் சிட்டிக்கு வந்துட்டால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு இடம் ஐரோப்பாவில் இருக்குண்டு. எல்லாருமே வியந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எக்ஸ்பென்சிவான நாடு, அதாவது ரிச்சஸ்ட் கண்ட்ரி லக்சம்பர்க். லக்சம்பர்க் பணக்கார நாடு. எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபுல்லாக வடிவான கப்பேட்டங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க. இப்போ நான் ஒரு பாலத்துக்கு மேலே நின்று இந்த காட்சியை பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறேன். இது பாலத்துக்கு மேலே ட்ராம் போய் கொண்டிருக்குது. ட்ராம் ஃபுல்லாக எலக்ட்ரிக் என்று நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. வித்தியாசமான ஒரு ட்ராம். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். இது முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராம்பாக இருக்குது. இப்போ நாங்கள் கீழே போய் பார்க்க போகிறோம். அதாவது பக்கத்திலே நிறைய இடங்கள் இருக்குது பாருங்கள். போடுற பஸ்ஸில் இருந்து எல்லாமே. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த நாட்டில் போக்குவரத்து இலவசம், பொது போக்குவரத்தெல்லாம் இலவசம். அந்த அளவுக்கு இந்த நாட்டில் அவ்வளவு என்ன சொல்கிற வெல்த்தியான நாடுன்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு தெரியலை. நான் இந்த உலக நாட்டில் அதிகளவான நாடுகளில் இந்த பொதுவான போக்குவரத்து எல்லாம் ஃப்ரீ இல்லை. ஆனால் இங்கே ஃப்ரீ. பாருங்க, நான் அந்த பாலத்துக்கு மேலால் தான் நாங்கள் நடந்து நாங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாலம் அற்ற வட்டம், மிக பிரம்மாண்டமான கட்டடக்கலை, அழகாக இருக்குது. இதுலேருந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளோ அடிவான ஒரு நாடு யூரோப்பில் இருக்குண்டு நான் உண்மையாகவே பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுக்கி, இவ்வளோ அழகாக இருக்குது இந்த நாடு. சுவிஸுக்கு போயிட்டு நான் பார்த்தேன். சுவிஸுக்கு போகணுன்னு பார்த்தேன், சுவிஸ் தான் வடிவாக இருக்குன்னு பார்த்தா சுவிஸை விட இது வடிவாக இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற கட்டடக்கலையிலேருந்து எல்லாமே நல்ல அழகாக மெயின்டைன் பண்ணுறேன். அதானே வெல்த்தியஸ்ட் நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு பக்கத்தில் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டுருவாங்க. கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள், அவ்வளோ வடிவாக இருக்குண்டு. நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் கிறிஸ்மஸ் மார்க்கெட் கிறிஸ்மஸ் டைம்னு சொன்னாலே உலக நாடுகளில் முக்கியமாக எல்லா இடங்கள்லையும் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை போட்டுருவாங்க. அதில் பெல்ஜியத்துக்கு போய் பார்த்துருக்குறோம். அடுத்தது சுவிஸில் பார்த்தது, லண்டனில் பார்த்தது. ஆனால் லக்சம்பர்க்கில் பார்த்த ஒரு முழுதாக வித்தியாசமாக இருந்துச்சு. மரங்களில் இருந்து மரத்தெல்லாம் அப்படியே மொட்டை அடித்து வச்சு, இந்த சிலை என்ன சிலைன்னு தெரியல. அதில் எழுதியிருக்காங்க அவனன்ற 3 மொழி. இங்கே ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், அவங்கள்ட்ட லக்சம்பர்க்ன்ற 3 மொழி வாங்கிக்கிறாங்க. அதில் இப்போ அவங்க வேறு மொழியில் எழுதியிருக்கிறதால எனக்கு அது என்னென்னு தெரியல. அது அவ்வளோ அழகான ஒரு நினைவு சின்னமாக இருக்குது. கிட்ட பார்க்குறேன் பாருங்கள். ஃபுல்லாக கொஞ்சம் சுற்றி காட்டுறேன். ஏன்னா அங்கே லேட்டாக அங்கே நாங்கள் இதை விட்டுருவோம். என்னத்தை பெரிய விட்டுருவோம். பெரியனா கப்பலை விட்டுருவோம். லண்டனுக்கு போயிடும்.
எவ்வளோக்கு குயிக்காக எடுக்கணுமோ எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே 6 மணித்தேலாம் ஓடணும், டிரைவிங் பண்ணி ஓடணும். மொத்தமாக 11 மணித்தேலம் 12 மணித்தேலம் ஓட்டம் சுவிஸுக்கும் லண்டனுக்கும் இடையில் காரில் பயணம் செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல நிறைய விளையாட்டு அம்சங்கள் சின்னாக்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தால் அப்படியே ஃபன் பண்ணுவாங்க. நிறைய விளையாட்டு அம்சங்கள் இருக்குது. உள்ளூர் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்கிற இடம் இருக்குது, சாப்பாட்டு கடைகள் இருக்குது, ரெஸ்டாரண்ட் எல்லாம். இந்த நாட்டில் வந்து இந்த பண்டிரட்சிக்கு வந்து ஃபேமஸான ஒரு பண்டிரட்சிக்கும் அவங்களோட வைன் பியர்கள்லாம் வந்து நல்ல ஃபேமஸான ஒரு நாடுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கடையெல்லாம், எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், அருமையாக இருக்குல்லாம். இது என்னடா அது ஐஸ்கிரீமா என்னென்று விளங்குது இல்லை சரியா. நான் வந்து அந்த பாபிக்கு போட்டு அதில் சிக்கன் இல்லைண்டா ஒரு இதோண்டு சாப்பிடத்தான் கட்டாயம். அதை போய் வாங்கிட்டு இங்கே நிறைய ஃபேமஸ் மோல்டு வைன் என்று ஃபேமஸ். மோல்டு வைன்ண்டா வைனில் வந்து அந்த பழங்கள்லாம் போட்டு சினமன் கொஞ்சம் வாசனை இதெல்லாம் போட்டு அதை சூடாக்கி குடிச்சு கொண்டிருப்பான். இதெல்லாம் பாருங்கள் அட்டிக்கு கிடக்கு இறைச்சி, காஞ்ச இறைச்சா. முக்கியமாக இந்த நாட்டை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இந்த நாடு நடுவில் இருக்குது, ஐரோப்பாவில் நடுப்பகுதியில் இருக்குது. அதாவது ஃப்ரான்ஸ், ஜெர்மன், பெல்ஜியம் இந்த 3 நாடுகளையும் சுற்றி நடுவில் இருக்கார் இவர். அப்போ இதால் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் நல்ல பண வளமிலிருந்து எல்லாம் யூரோ நாணயம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, யூரோஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பெல்த்தியான நாடுன்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குமெண்டு இங்கே அவ்வளோ அழகான முறையில் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் இந்த நாட்டுக்கு திருப்பி வரணும், அந்த நிறைய வீடியோஸ் எடுக்கணும்னு ஆசை. இதோட நான் முடிச்சு கொள்ள போகிறேன். என்ன சொன்னால் நாங்கள் லண்டனுக்கு போகணும், அங்கே இல்லைன்னு சொன்னால் கப்பலை விட்டுருவோம். முதல்ல கடைசியாக பாருங்கள், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.